அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்கப் போவது இஸ்லாத்தின் 5 தூண்களைப் பற்றி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல் தூண் ஷஹாதா, லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதன் அர்த்தம், அல்லாஹ்வையன்றி வேறு இறைவன் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராவார். இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, இது நம் இதயம் அல்லாஹ்வுக்கு கொடுக்கும் உடன்படிக்கை. ஒரு மனிதன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்குரிய முதற்படி இந்த கலிமாதான். அடுத்ததாக இரண்டாம் தூண் சலாத், அதாவது தொழுகை. ஒரு நாளில் 5 முறை அல்லாஹ்வை நோக்கி தொழுகிறோம். ஃபஜர், லுஹர், அசர், மரிப், இஷா. இது வெறும் சடங்கு அல்ல, அல்லாஹ்வுடனான நேரடி உரையாடல். ஒரு நாளில் 5 முறை அல்லாஹ்விடம் நேரடியாக பேசுவதற்கான அற்புத வாய்ப்பு. தொழுகை நமக்கு ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறது. மூன்றாம் தூண் சக்காத். நம் சேமிப்பில் 2.5% ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். இது தர்மம் அல்ல, இது அவர்களின் உரிமை, அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டது. சக்காத் கொடுக்கும்போது நம் செல்வம் குறையாது, மாறாக பரக்கத் பெருகும். நான்காம் தூண் சௌம், அதாவது நோன்பு. ரமலான் மாதம் விடியலிலிருந்து மாலை வரை உண்ணாமல் குடிக்காமல் இருக்க வேண்டும். மேலும் நோன்பு என்பது வயிற்றோடு சேர்த்து நாக்கையும் கண்களையும் இதயத்தையும் காக்க வேண்டும். இது நம்மை பொறுமையுடனும் இறை அச்சத்துடனும் இருக்கப் பழக்குகிறது. ஐந்தாம் தூண் ஹஜ்ஜு. வசதி படைத்தவர்கள் வாழ்நாளில் ஒருமுறை மக்காவிற்கு சென்று ஹஜ்ஜு செய்ய வேண்டும். கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் ஒரே இடத்தில் ஒரே உடையில் அல்லாஹ்வின் முன் அனைவரும் சமமாக ஹஜ்ஜு செய்து திரும்புபவர் புதிதாக பிறந்த குழந்தையைப் போல் பாவமற்றவராக மாறுகிறார். ஜஸாக்கல்லாஹு கயர். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் அன்பானவர்களுடன் பகிருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.